மார்ச் மாத 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த அற்புதமான நாளில் இந்த இலையும் ஒரு கைப்பிடி கல்லுப்பும் இருந்தால் போதும், தீராத கடன் பிரச்சனையை நிச்சயமாக தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. 18/3/2025 செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி திதி. தேய்பிறை சதுர்த்தி திதியை சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்வோம். இந்த சதுர்த்தி திதி அப்படின்னு பார்த்தோன்னா திங்கட்கிழமை 17/3/2025 தேதி மாலை 6:38 மணிக்கு துவங்கி சதுர்த்தி திதி முடியும் நேரம்னு பார்த்தோன்னா மார்ச் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று இரவு 8:40 மணி வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்குது. அதற்கு பிறகு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. 8:40 மணி வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 8:40 மணி வரைக்கும் சதுர்த்தி வழிபாடை நம்ம தாராளமாக செய்யலாம். இந்த இலை அப்படிங்கிறது பார்த்தோன்னா எருக்கம் இலை. இந்த எருக்கம் இலையும் ஒரு கைப்பிடி கல்லுப்பும் இருந்தால் போதும், தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படா வெளியில் வர்றது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க, குழப்பத்தில் இருக்கிறவங்க, இந்த இரண்டு எருக்கம் இலையும் கல்லுப்பையும் வைத்து நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு. அதுவும் சங்கடஹர சதுர்த்தி. நம் சங்கடங்கள், நம் பிரச்சனைகள், நம் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் எம்பெருமான் விநாயகர் அப்படிங்கிறத முழு மனதோடு நம்பி இந்த ஒரு வழிபாடை நம்ம செய்யணும். சதுர்த்தி திதியில் செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. எருக்கம் இலை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு ரொம்பவே உகந்ததான ஒரு இலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் இந்த எருக்கம் மலரை வைத்து விநாயகப் பெருமானுக்கு சாட்சி வழிபாடு செய்தோம் பல நல்ல நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இலையை வைத்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை, கடன் சுமையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த கடனெல்லாம் கரைந்து கடனே இல்லாத வாழ்வை வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த வழிபாட்டுக்குரிய தாத்பரியம். இந்த சதுர்த்தி திதி நேற்று மாலை 6:38 மணிக்கு துவங்கி இன்று இரவு 8:40 மணி வரைக்கும் இருக்கிறதுனால தாராளமாக மாலை நேரத்தில் 6 மணிக்கு நம்ம வீட்டில் விளக்கேற்றி தீப வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு இலையையும் கல்லுப்பையும் வைத்து நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது, கல்லுப்பு எப்படி கரையுதோ அதே போல் நம் கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எருக்கம் இலை 2 இலை நல்லா சுத்தமாக பூச்சி, எந்த பூச்சியும் அரிக்காத வண்ணம் நல்ல இலைகளாக பார்த்து அந்த இலைகளை பறித்து எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அதோடு சேர்ந்து ஒரு பவுலில் கல் உப்பு எடுத்துக்கலாம். அந்த கல் உப்புக்கு மேலே ₹1 நாணயம், அந்த ₹1 நாணயத்தை நம்ம கையில் வைத்து வேண்டிக்கும் பொழுது அந்த நாணயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பித்தளை தாம்பூலம் எடுத்து அந்த தாம்பாளத்தில் 2 எருக்கம் இலைகளை வைத்து அதற்கு மேலாக கண்ணாடி பவுலில், முடிந்தவரை கண்ணாடி பவுல் பயன்படுத்துவது ரொம்பவே சிறந்தது. கண்ணாடி பவுலில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு வைத்து விநாயகப் பெருமானுக்காக தனியாக ஒரு தீபம் ஏற்றி விநாயகப் பெருமான சிலையோ அல்லது படத்திற்கு முன்பாக அந்த தீபத்தை வைத்து இப்போ நம்ம வச்சுருக்க அந்த இலையையும் அந்த இலைக்கு மேலே கல்லுப்பையும் நம்ம வைத்து விட்டு அந்த ₹1 நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரணும். கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும். அந்த பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைத்து அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு வாய்ப்பை கூட விநாயகப் பெருமானே அப்படின்னு நம்பிக்கையோட விநாயகப் பெருமான்கிட்ட முழு பிரார்த்தனை பண்ணி நம்பிக்கையோட அந்த ₹1 நாணயத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த நாணயத்தை அந்த கல்லுப்பு மேலே வச்சிடலாம். இந்த சதுர்த்தி திதி முழுக்க அந்த கல்லுப்பு நாணயம் ₹1 நாணயம் மேலாக வைத்து அந்த எருக்கம் இலை அப்படியே இருக்குமாறு பார்த்துக்கலாம். நைவேத்தியமாக விநாயகப் பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான சுண்டல் செய்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மோதகம், பூரண கொழுக்கட்டை செய்து வைப்பது மிக மிக சிறப்பு. தீப தூப ஆராதனை காட்டி இந்த வழிபாடை நிறைவு செய்து முடிந்தால் விநாயகப் பெருமான் கோவிலுக்கு போய்
விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி சாற்றுவது அப்படிங்கிறது மிக சிறப்பானது ஒன்று. போக முடியலைன்னா இந்த வழிபாடை வீட்டிலிருந்தே செய்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை விநாயகப் பெருமான் காலடியில் சமர்ப்பிக்கலாம். இந்த சதுர்த்தி திதியில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது கடன் பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த சதுர்த்தி நாளான இன்று, அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த சதுர்த்தி திதியை தவறவிடாமல் இந்த வழிபாடு செய்து கடனில்லாத வாழ்வை சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.